அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. உத்தர நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்குரிய ஆதிகால பரிகார கோயிலை பற்றியும் அவருடைய குணாதிசயங்களை பற்றி இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம். இப்போது உத்தர நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தால் கன்னிராசியில் பிறந்திருப்பாங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேசுனாங்கன்னா எல்லா மக்களும் திரும்பி பார்ப்பாங்க. இவர்கிட்ட ஒரு வசீகர பேச்சு இருக்கும். ஏன் அப்படின்னா, அது கன்னி புதனோட வீடு, அது புதன் என்பது இளமை. அதனால் இவர்கிட்ட அந்த வசீகர பேச்சு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னிராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் உண்டு. இதில் தெய்வ அருள் யோகம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கங்கிறது தான் இந்த பதிவு. இந்த உத்தர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவங்க சூரியன் திசையில் தான் பிறந்திருப்பாங்க. இந்த சூரியன் திசை சின்ன வயசுலேயே சூரியன் திசை போயிடும். 10 வயசில் சந்திர திசை உள்ளே வந்துடும். செவ்வாய் திசை 17-18 வயசு வந்துடும். ராகு வரும்போது 23, 24, 25 வயசு ஆயிரும். இந்த ராகு திசை இவங்களுக்கு என்ன அப்படின்னா, கல்வியில், படிப்பில், தொழிலில், வாழ்க்கையில் ஒரு பெரிய வரலாறை உருவாக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ வேலைகளை பூரா இவங்க முயற்சி எடுத்து பண்ணுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையிலேயே இவங்க படிக்கிற காலம் வந்துடும். காலேஜ் படிக்கிறது, அதில் பேரு புகழை சம்பாதிக்கிறது, பூர்வீக யோகத்தை பெறுறது, அப்பா அம்மாவுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறது, இந்த யோகமெல்லாம் செவ்வாய் திசை. ஆனால் ராகு திசைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஜாதகத்தில் அப்படி ஒரு யோகம் இருக்குது. இந்த ராகு திசை என்ன பண்ண அப்படின்னா, ஜாதக ரீதியாக குடும்பத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பூராமே இந்த ஜாதகம் சிறப்பாக கொண்டு போகும். ஏன்னு கேட்டால், இந்த காலகட்டங்களில் இந்த ராகு திசை பேரும் புகழையும் சம்பாரித்து வாழ்க்கையில் நல்லபடியாக வர்றதுக்காக ராகு திசையில் தான் அவர் வாழ்க்கையில் நல்லா இருப்பார். அப்போ இந்த ராகு திசை குடும்பத்துக்கு தேவையான திசை. இந்த யோகமான காலங்களை எல்லாமே அதுதான் பலப்படுத்தி வச்சுருக்கும். அதே போல் இந்த ராகு திசை வந்தால் அவங்களுக்கு இடம், வீடு, வாசல், சொத்து இது எல்லாம் பலப்படுத்துறதே உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம். அவங்களுக்கு பாருங்கள், எல்லா யோக பாவத்தையுமே ஒரு சிறப்பு செய்து அதன் மூலிமா அவங்களுக்கு பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது குடும்பத்துலேயுமே பார்த்திங்கன்னா தெய்வ அருள் கெட்டும். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வரணுங்கிற எண்ணங்கள் நல்லாயிருக்கும். அப்போ இந்த உத்தரத்தில் யார் ஒருத்தர் பிறந்தாலும் அவங்க உத்தரவாதம் கொடுத்தா அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் நல்லா இருப்பாங்கிறது தான் அந்த காலத்தில் ஐதீகம் உண்டு. அப்போ ஜாதக ரீதியாகவே அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா, இந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக செய்வாங்க. குடும்ப பொறுப்பை நல்லா பார்த்துக்குவாங்க. குழந்தைங்க மேலே நல்லா பாசப்பற்றுதல் வச்சுக்குவாங்க. தெய்வத்தினுடைய யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அவங்க வாழ்க்கையில் பாரம்பரியமாக அவங்க வாழக்கூடிய யோக பாவங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் குடும்பத்தில் வச்சு பார்க்கும்போது தெய்வத்தினுடைய சக்திகளை எல்லாம் பலப்படுத்துவாங்க. அவங்களுக்கு தொழில் வருமானம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். முயற்சி எடுக்கிறதே அவங்க அதிகமான நோட்டமே தொழிலை பற்றி தான். அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள பாரம்பரியமாக அவங்க வாழ்கிற வாழ்க்கை எல்லாத்துலேயுமே சந்தோஷ நிம்மதியை அதிகமாக கொண்டு வருவாங்க. இது எல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்கள். அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை யோக பாவத்தையும் அவங்க அடைஞ்சு இந்த பூலோகத்தில் அவங்க நல்லா வாழணுங்கிற ஆசைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஜாதக ரீதியாகவே அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒற்றுமைகள் அவங்களுக்கு உள்ளே வந்துடும். இந்த தெய்வ சக்தி ஒன்று தான் அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குடும்பத்துக்கு முன்னோர்களுடைய அந்யுன்யமான யோகங்கள் அதிகமாக இருக்கும். இடம், வீடு, வாசல், சொத்து, சொகை எல்லாத்தையுமே நல்லபடியாக அவங்க சம்பாரித்து வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னு சொல்லி அவங்க சிறப்பான முறையில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்காதா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்.
அப்போ அவங்க குடும்பத்துக்குள்ள பேரும் புகழை சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் கெட்டது நடந்தாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நல்ல நல்ல விஷயங்களை பற்றி அந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் அவங்க நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி அடிக்கடி அந்த போராட்டங்கள் போய்கொண்டே இருக்கும். அப்போ ஜாதக ரீதியாகவே அவங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும். இவங்க ஜாதகத்தில் எப்போவுமே உத்தர 2ஆம் பாதத்தில் கன்னிராசியில் பிறந்தாலே இவங்களுக்கு எப்போவுமே அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ஃபுல்லாக வரும். அதே போல் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களையெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. இவங்களுக்கு என்னமே பண்ணால் அந்த குடும்ப பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த குடும்ப பொறுப்பில் அவங்க ஒரு சிறப்பான முறையில் வாழணுங்கிறதுக்காக எல்லா யோகத்தையுமே ஏற்படுத்துவாங்க. அப்போ இந்த ஜாதக ரீதியாக நம்மளுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோக பாவங்கள்லாம் ரொம்ப பிரமாதமான முறையில் அவங்களுக்கு அமைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக பாவங்கள், இது எல்லாமே அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். அப்போ இவங்களுக்குன்னு எந்த ஒரு காரியத்திலையுமே இறைவன் அவங்களுக்கு குடியிருப்பார். செய்யும் தொழிலில் லாபம் ஏற்படும். எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அதை சீக்கிரம் கட்டி மீண்டு வரணும்னு அவங்க நினைப்பாங்க. அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஜாதக ரீதியாக ப்ராப்ளங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். தெய்வ சக்திகள் எப்போவுமே அவங்களுக்கு கூடவே இருக்கும். அப்போ இவங்க ஜாதகத்தில் போகும்போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு சிறப்பான முறையில் அந்த காரியத்தை நல்ல விதமாக நடத்துறேன்னு சொல்லி அவங்க அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்குது. அப்போது இது எல்லாமே அவங்க ஜாதக ரீதியாக இது நடந்த விஷயந்தானே. எப்போவுமே சூரியன் திசை முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை வந்தால் இவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு போகிறதுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்குதோ அதை எல்லாமே சிறப்பாக செய்வாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு பொறுப்புள்ள மனுஷியாக, ஒரு பொறுப்புள்ள மனிதராக மாறுவாங்க. அவங்க எப்போவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சுமையும் அவங்க தான் சுமப்பாங்க. சுமைகள் தானாகவே சுமந்துடும். அவங்களுக்கு சேர்ந்துடும், இயற்கையாகவே சேர்ந்துடும். அப்போ இந்த உத்தர 1ஆம் பாதம் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் அல்லவா. இப்போ ஜாதக ரீதியாகவே அந்த முன்னோருடைய ஆசீர்வாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மார்க்க வந்தேஸ்வரருங்கிறது வேலூர் மாவட்டத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோயில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி மனசார நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அந்த ஜாதகத்தில் அந்த யோகங்கள் உங்களுக்கு அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்துக்கு வந்துடுவீங்க. அதுக்கு எல்லா யோக பாவங்களும் ஆட்டோமேட்டிக்காக சேரும். இது எல்லாமே இங்கே கீழே போயிட்டுருக்கிற ஆதிகால பரிகார புத்தகம் இருக்குது. இது எல்லாமே நிறைய கொடுத்துருக்கேன். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இது 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம், A4 சைஸு. இந்த புத்தகத்தில் எல்லா விஷயங்களுமே ஆதிகாலத்தை பற்றி எழுதியிருக்கேன். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம். சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலில் ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் கீழே போயிட்டுருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே ஒரு பதில் கொடுப்பாங்க. நல்ல ஒரு வாழ்க்கையில் வெற்றி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் இருக்குதுன்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.